இதுவரைக்கும் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் உலக அளவில் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு, எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை படக்குழுவுக்கு கொடுத்துருக்கு, ஸோ எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் தனுஷ் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த திரைப்படம் தான். ஆனால் கரெக்டாக தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் கரூர் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டது. ஸோ இந்தியா முழுவதும் அந்த ஒரு இஷ்யூவை பற்றி அடுத்த ஒரு வாரம் பேசினாங்க. அதனாலே இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னே பல பேர்த்துக்கு தெரியாமல் இருந்தது. இது இட்லி கடை திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அடியாக தான் விழுந்தது. ஸோ அதைத் தொடர்ந்து படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு, பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுனாலும் மக்கள் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்தது. முதல் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் தமிழகத்தில் மட்டுமே 10.35 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியா அளவில் மொத்தமாக 11.20 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மொத்தமாக உலக அளவில் இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் 18 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது நாள் அப்படியே 11.36% கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தமிழகத்தில் மட்டும் 9 கோடி ரூபாய், இந்தியா அளவில் 9.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மூன்றாவது நாள் 42.56%, பாதிக்கு பாதி வசூல் கம்மியாகியிருக்கு. மூன்றாவது நாள் தமிழகத்தில் மட்டுமே 5.2 கோடி ரூபாய், இந்தியா அளவில் 5.6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. நான்காவது நாள் 11.61% வசூல் அதிகமாக பண்ணியிருக்கு. சாட்டர்டே பொதுவாக வசூல் அதிகமாக பண்ணும். அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட வசூல் அதிகமாக பண்ணியிருக்கு. 6.25 கோடி ரூபாய் இந்தியா அளவில் பண்ணியிருக்கு. சண்டே பொதுவாக திரைப்படத்தோட வசூல் சாட்டர்டே விட கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள் வீக் டேஸ்னால் கம்மியாகும். சண்டே இந்த திரைப்படம் 4% வசூல் கம்மியாக பண்ணி 6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மண்டே இந்த திரைப்படத்தோட வசூல் 24.17% கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிவிட்டது. படக்குழு கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கல. 1.55 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ ஏழாவது நாள் இந்த திரைப்படம் அதே வசூல் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம் தான். 1.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. எட்டாவது நாள் இந்த திரைப்படம் இன்னுமே வசூல் கம்மியாக பண்ணியிருக்கு. 16.13% கம்மியாக கலெக்ஷன் பண்ணி 1.3 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஒன்பதாவது நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் 22% கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. 1.1 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஃப்ரைடே இந்த திரைப்படத்தோட வசூல் 10% கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கான். 90 லட்சம் ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கான். இது வரைக்குமே இந்த திரைப்படத்தோட வசூல் இந்தியா அளவில் 50 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூல் 85 கோடி ரூபாய் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன? ஸோ இந்த திரைப்படம் பட்ஜெட்டை தாண்டி கலெக்ஷன் பண்ணிடுச்சா அப்படின்னு பார்த்தா இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் 104 கோடி ரூபாய். ப்ரொமோஷனோட சேர்த்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 110 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. 110 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இப்போ வரைக்கும் 80 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இனிமேல் அடுத்தடுத்த நாட்களுக்கு கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 10 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் நிறைய புது திரைப்படங்கள் வருகிறது. ஸோ அதனால் ஒரு பெரிய அடி இட்லி கடை திரைப்படத்துக்கு விழப்போகிறது. கண்டிப்பாக அந்த இட்லி கடை திரைப்படம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டமான திரைப்படமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் இட்லி கடை திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர். இதுவரைக்கும் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் உலக அளவில் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு, எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை படக்குழுவுக்கு கொடுத்துருக்கு, ஸோ எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் தனுஷ் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த திரைப்படம் தான். ஆனால் கரெக்டாக தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் கரூர் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டது. ஸோ இந்தியா முழுவதும் அந்த ஒரு இஷ்யூவை பற்றி அடுத்த ஒரு வாரம் பேசினாங்க. அதனாலே இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னே பல பேர்த்துக்கு தெரியாமல் இருந்தது. இது இட்லி கடை திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அடியாக தான் விழுந்தது. ஸோ அதைத் தொடர்ந்து படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஸோ படம் ரிலீஸ்
ரிலீஸ் ஆகி வந்து பெரிய வரவேற்பு, பெரிய ஓப்பனிங் வந்து கிடைக்கிறனாலும் மக்கள் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனம் வந்து கிடைத்தது. முதல் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் தமிழகத்தில் மட்டுமே வந்து 10.35 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்தியா அளவில் வந்து மொத்தமாக வந்து 11.20 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மொத்தமாக வந்து உலக அளவில் வந்து இந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் வந்து 18 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது நாள் வந்து அப்படியே வந்து 11.36% வந்து கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தமிழகத்தில் மட்டும் 9 கோடி ரூபாய், இந்தியா அளவில் 9.75 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மூன்றாவது நாள் வந்து 42.56%, பாதிக்கு பாதி வந்து வசூல் வந்து கம்மியாகியிருக்கு. மூன்றாவது நாள் தமிழகத்தில் மட்டுமே 5.2 கோடி ரூபாய், இந்தியா அளவில் வந்து 5.6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. நான்காவது நாள் 11.61% வந்து வசூல் வந்து அதிகமாக பண்ணியிருக்கு. சாட்டர்டே வந்து பொதுவாக வசூல் வந்து அதிகமாக பண்ணும். அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகமாக பண்ணியிருக்கு. 6.25 கோடி ரூபாய் இந்தியா அளவில் வந்து பண்ணியிருக்கு. சண்டே வந்து பொதுவாக திரைப்படத்தோட வசூல் வந்து சாட்டர்டே விட கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள் வீக் டேஸ்னால் வந்து கம்மியாகும். சண்டே வந்து இந்த திரைப்படம் 4% வந்து வசூல் கம்மியாக பண்ணி 6 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. மண்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் 24.17% கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆகிவிட்டது. படக்குழு கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கல. 1.55 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ 7வது நாள் இந்த திரைப்படம் வந்து அதே வசூல் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம் தான். 1.75 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. 8வது நாள் இந்த திரைப்படம் இன்னுமே வந்து வசூல் வந்து கம்மியாக பண்ணியிருக்கு. 16.13% கம்மியாக கலெக்ஷன் பண்ணி 1.3 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. 9வது நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 22% வந்து கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. 1.1 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஃப்ரைடே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் 10% வந்து கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கான். 90 லட்சம் ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கான். இது வரைக்குமே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இந்தியா அளவில் வந்து 50 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூல் 85 கோடி ரூபாய் வரைக்குமே இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் என்ன? ஸோ இந்த திரைப்படம் வந்து பட்ஜெட்டை தாண்டி வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சா அப்படின்னு பார்த்தா இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து 104 கோடி ரூபாய். ப்ரொமோஷனோட சேர்த்து வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து 110 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. 110 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இப்போ வரைக்கும் வந்து 80 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இனிமேல் அடுத்தடுத்த நாட்களுக்கு கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் வந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் நிறைய புது திரைப்படங்கள் வருகிறது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய அடி வந்து இட்லி கடை திரைப்படத்துக்கு விழப்போகிறது. கண்டிப்பாக அந்த இட்லி கடை திரைப்படம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நஷ்டமான திரைப்படமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் வந்து இட்லி கடை திரைப்படத்தை வந்து பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு வந்து படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்.